இந்த சாப்டரில் கொலாபரேட் அப்படிங்கிற ஆப்ஷனை பற்றி பார்க்குறோம். கொலாபரேட் அப்படின்னா உங்களோட ஆர்கிடெக்சரல் ப்ராடக்டை MEP ப்ராஜெக்டாக மாற்றுறது தான் இந்த ஆப்ஷன். ஸோ அதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். காப்பி மானிட்டரிங் அது போன்ற நிறைய ஆப்ஷன் இருக்கும். எல்லா ஆப்ஷனையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு ரிவீட் ஆர்கிடெக்சர் ப்ராஜெக்டை MEP ப்ராஜெக்டாக மாற்றுறதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது இந்த காப்பி மானிட்டரிங். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த சாப்டரில் பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்து அதில் ஒரு ரிவீட் ஆர்கிடெக்சரல் ப்ராஜெக்டை லிங்க் பண்ண போகிறோம். சிஸ்டம் டெம்ப்ளேட் ஓகே. இதில் இன்செர்ட்டில் லிங்க் ரிவீட் ப்ராஜெக்டை இன்செர்ட் பண்ண போகிறோம். ஆரிஜின் டு ஆரிஜின்னு செட் பண்ணிங்க. ஓப்பன். ஸோ இப்போ ஆட்டோடெஸ்க் 2014லேருந்து 2016க்கு இந்த மாடல் அப்கிரேட் ஆகுது. ஸோ இப்போ உள்ளே வர்ற இந்த ப்ராஜெக்ட்டு ஜஸ்ட் ஒரு லிங்க் ஃபைலாக மட்டும்தான் இருக்கும். ஸோ அதில் லெவல்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த லெவல்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ் அண்ட் எல்லாத்தையும் நீங்கள் உங்களோட MEP ப்ராஜெக்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அந்த கன்வர்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வியூ, அதாவது பிளான் வியூலையோ இல்லை ஒரு ஜென்ரல் வியூலையோ இருக்கும். ஸோ அந்த வியூஸை பற்றி நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம கொலாபரேட் பண்ணி அதில் உள்ள லெவல்ஸை தான் நம்ம பிரிக்க போகிறோம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இப்போ HVAC டிசைன் பண்ண போகிறேன், இல்லை பிளம்பிங் டிசைன் பண்ண எதாக இருந்தாலும் நம்ம ஒரு டைரக்ஷனை வச்சோம். எலிவேஷன். இதில் இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிறது தான் லிங்க் பண்ண ஆப்ஜெக்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெவல் 0, லெவல் 1, லெவல் 2, லெவல் 2, லெவல் 3 நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதில் வந்து இந்த லெவல் செலக்ட் ஆகும், இந்த லெவல் செலக்ட் ஆகும். ஏன்னா இது ரெண்டு தான் MEPயோட ஓன் லெவல்ஸ். இதெல்லாமே லிங்க் ஃபைலில் உள்ள லெவல்ஸ். இதெல்லாம் சேவ் பண்ண முடியாது. ஸோ இந்த லெவல் உங்களுக்கு செலக்ட் ஆனால் மட்டும்தான் இந்த லெவலில் பேஸ் பண்ணி நீங்கள் பைப்பிங்கோ இல்லை HVACயோ பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த கொலாபரேட் ஆப்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கொலாபரேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லெவல் 0 இருக்கு, இதை நான் கிரவுண்ட் லெவல், அதாவது நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டீங்க. இந்த கீழே உள்ள லெவல் 0 அப்படிங்கிறது அந்த லிங்கோட லெவல்ஸ். ஸோ இந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இது சேஞ்ச் பண்ணிப்போம். எத்தனை ஃபீட்டில் இருக்குன்னா 10 ஃபீட்டில் இருக்குது. பட் 10 ஃபீட்டில் தேவையில்லை. அது எத்தனை ஃபீட்னா 13 ஃபீட். 13 ஃபீட் டைப் பண்ணி என்டர். இது ரெண்டும் மெரிஜ் ஆயிடும். லெவல் 3, லெவல் 4 இங்கே பேர் மாற்றினாலும் ஒரே மாதிரி தான் மாறும். ஸோ இப்போ லெவல் 4, லெவல் 3, லெவல் 2, லெவல் 1 நான் லெவல் 0ங்கிற 5 லெவல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த லெவல்ஸை நம்ம MEP ப்ராஜெக்ட்டு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா கொலாபரேட்டில் காப்பி மானிட்டருங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது எல்லாமே கன்வர்ஷன் மெத்தட் தான். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது காப்பி மானிட்டர். எந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு கேட்குது. யூஸ் கரண்ட் ப்ராஜெக்ட் லிங்க். ஸோ இப்போ இதை நீங்கள் ப்ராஜெக்டாக பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ப்ராஜெக்ட்லேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு லெவல் காப்பி பண்ண போயின்னா யூஸ் கரண்ட் ப்ராஜெக்ட். பட் இது ப்ராஜெக்ட் கிடையாது, நம்ம இம்போர்ட் பண்ண ஒரு லிங்க், அதில் செலக்ட் லிங்க். ஸோ எந்த லிங்க்லேருந்து நீங்கள் இந்த லெவல்ஸ்லாம் காப்பி பண்ணி போகிறீங்க அப்படின்னு கேட்கும். செலக்ட் லிங்க்னு கொடுத்தோன்னே நம்ம இந்த லெவல்ஸை கிளிக் பண்ண உடனே, அதாவது இந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு காப்பி மானிட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் காப்பி அப்படிங்கிறது மூலியமாக இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். மானிட்டர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ளேஸ் ஆகிடும். கோஆர்டினேட் செட்டிங் அப்படிங்கிறது உங்கள் கோஆர்டினேட், அதாவது உங்கள் ஃபிக்ஸஸ் எலமெண்ட்டை நீங்கள் மூவ் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன். ஸோ ஆப்ஷனில் ஒரிஜினல் டைப், நியூ டைப் எப்படி இருக்கிறது, எப்படி மாறணும் தனியாக இருக்கும். லெவல்ஸ் எப்படி இருக்கணும், எப்படி மாறணும், அந்த கிரிட்ஸு, காலம்ஸ், வால் ஃப்ளோர்ஸ், ஸோ எல்லாத்தையும் நீங்கள் அந்த ஆர்கிடெக்சர்லேருந்து MEP ப்ராஜெக்ட்டுக்கு மாற்ற முடியும். இப்போ காப்பின்னு கொடுத்துக்கிறேன். காப்பின்னு கொடுத்துட்டு ஒரு லெவலை கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த லெவல் காப்பி மானிட்டருங்கபடி ரன் ஆகும். இதில் இந்த சிம்பிள் வந்துச்சுன்னா அது வந்து இந்த லேயர்லேயே, அதாவது இந்த லெவல்லே இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபேமிலி லெவல் ஹெட் சர்க்கிள் ஹேஸ் பின் ரீமேடு லெவல் ஹெட்னு ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 இது ப்ளூவாக இருக்கும், இது பிளாக்காக இருக்கும். இந்த 3 ப்ளூவாக இருக்கும். ஸோ இது பிளாக் கலர், இது எல்லாமே மானிட்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ எகெயின் காப்பின்னு கொடுத்துட்டு இந்த 4 கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுவும் நம்ம மாப்பி மானிட்டர் பண்ணிட்டோம். அதேமாதிரி இதையும் மானிட்டர் பண்ணிட்டோம். இது இருந்துச்சு அப்படின்னா மானிட்டர் சிம்பிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மானிட்டர் சிம்பிள் இது மாதிரி இருக்கும். ஸோ இந்த லெவல் மானிட்டர் பண்ணப்படுது. ஸோ வார்னிங், எலமெண்ட் ஹேஸ் ஆல்ரெடி பீன் காப்பிடு, ஸோ எக்ஸிஸ்டிங் மானிட்டரிங் டு பி காப்பி அகெயின்.
ஸோ எகெயினுமே மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது மானிட்டர் பண்ண தேவை கிடையாது. அதுமாதிரி லெவல் 1. ஸோ இந்த லெவலுங்கிறது நம்ம MEPயில் உள்ள ப்ராஜெக்ட். ஸோ அதையும் நம்ம மாற்றிட்டோம். எப்படி மாறிச்சுன்னா அந்த லெவல் 0 தான் காப்பி ஆகிருக்கு தவிர இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் உங்களுக்கு காப்பி ஆகாது. ஸோ இது எல்லாமே தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ ஓகேன்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் அதை பிக் பண்ணி மூவ் பண்ணுறோம். இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இது அதை கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணி மூவ் பண்ணுங்க. தனி மூவ் ஆயிரும். இப்போ இதெல்லாம் ப்ளூவாக இருக்குது, இதெல்லாம் பிளாக்காக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா இந்த லெவல் நம்ம ரீநேம் பண்ணியிருக்கோம். இந்த லெவல் MEPயோட லெவல்ஸ் அப்படிங்கிறதுனால அது மூவ் ஆகாது. இந்த பிளாக்கெல்லாம் இருக்கிறது எல்லாமே நம்ம இதோட காப்பீஸ். 5ஓட காப்பீஸ் இங்கே இருக்குது, 4ஓட காப்பீஸ் இங்கே இருக்குது, 3ஓட காப்பீஸ் இங்கே இருக்குது, 2ஓட காப்பி பண்ணியிருக்கோம். பட் இந்த லெவலே இருக்கிறதுனால நோ ப்ராப்ளம். அதுமாதிரி லெவல் 1 கிரவுண்ட் லெவல்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெவல் 1 லெவல் 2 மெக்கானிக்கலில் ஃப்ளோர் பிளானில் லெவல் 1 மெக்கு லெவல் 2 ரெண்டு தான் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு 2 லெவல் தான் MEPயில் இருக்குது. பட் நம்ம லெவல்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். பட் இந்த லெவலை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், ஃப்ளோர் பிளான் கிரியேட் பண்ணணும். ஸோ எப்படி ஃப்ளோர் பிளான் கிரியேட் பண்ணுறது அப்படின்னா வியூஸில் ஃப்ளோர் அதாவது பிளான் வியூஸ்னு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி பிளான் வியூ. ஸோ எந்த பிளான்லாம் நீங்கள் மாற்ற. ஸோ புதுசாக ஒரு லெவலை யூஸ் பண்ணி ஃப்ளோர் பிளான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 லெவல்ஸ் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணும், ஃப்ளோரா, ஓகே, எடிட் டைப், அது டைப் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளோர், இந்த மாதிரி டைப்ஸு, டூப்ளிகேட் வேணாலும் டூப்ளிகேட் கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த மெக்கானிக்கல் பிளானையும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இதில் இந்த 2 பிளானிங் தவிர மற்ற என்னென்ன பிளான்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். லெவல்ஸ் இதெல்லாம் லெவல் 0, லெவல் 1, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5 இது எல்லாமே நம்ம காப்பி பண்ண பிளான்ஸ். டு நாட் டூப்ளிகேட் எக்ஸிஸ்டிங், ஏற்கனவே இருக்கிற லெவலை கொண்டு வராத. இப்போ அன்டிக் பண்ணுறேன்னா இந்த கிரவுண்டு அண்ட் லெவல் 2, இந்த கிரவுண்டும் லெவல் 2வும் மெப்பில் உள்ளது. ஸோ இதான் கிரவுண்டுன்னு நம்ம பேரை மாற்றிருக்கேன். ஸோ இது கிரவுண்டு, இது 2வது லெவல். ஸோ டூப்ளிகேட் எக்ஸிஸ்டிங் ஏற்கனவே இருக்குது, அப்புறம் இதுக்கு திரும்பி இந்த ஃப்ளோர் அப்படிங்கிறதுக்காண்டி டு நாட் டூப்ளிகேட்னு கொடுத்துட்றேன். இப்போ இந்த 4 லெவலையும் மொத்தமாக செலக்ட் பண்ணுங்கள். 4ஐயும் செலக்ட் பண்ணி ஓகே. ஸோ இப்போ மெக்கானிக்கலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை ஃப்ளோர் இருக்குது, மெக் 1 இருக்குது, மெக் 2, லெவல் 0, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 5 இருக்குது. இப்போ லெவல் 3 கிளிக் பண்ணி அந்த வியூவை பார்க்கலாம், லெவல் 1 கிளிக் பண்ணி அந்த வியூவை பார்க்கலாம். பட் இதே சிங்கிள் ஆப்ஜெக்டாக இருக்கும்போது உங்களால் அத்தனை லெவல்ஸை கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா லிங்கிங் ஆப்ஜெக்டில் 2 லெவல் தான் இருக்கும், ஒன்று கிரவுண்டு ஒன்று டாப்பு. ஸோ இதனால் இந்த உள்ளே வந்த இந்த மாடலோட லெவல்ஸை நீங்கள் இந்த MEP மாடலாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இதே இப்போ பிளம்பிங் போடுறோம் அப்படின்னா பிளம்பிங் ஃப்ளோர் பிளானுக்கு இங்கே கேப் பண்ணணும். இந்த ஃப்ளோர் பிளானில் செட் பண்ணிட்டு வியூவில் பிளான் வியூஸ் ஃப்ளோர் பிளான், அப்போ தனியாக பிளம்பிங்கில் தனியாக நீங்கள் எக்ஸிஸ்ட் பண்ணி கிரியேட் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ HVAC இதில் 4 ஃப்ளோர் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ எல்லாமே டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ். 3D வியூலாம் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தேவை கிடையாது. ஏன்னா ஃபைனலாக நம்ம டாக்குமெண்ட் படி இந்த HVAC சிஸ்டம், இந்த பைப்பிங் சிஸ்டம் இவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு சொல்ல போகிறோம். ஸோ பிளான் வியூஸ். ஸோ இதே ரிஃப்ளெக்டட் சீலிங் பிளான் வேணாலும் ரிஃப்ளெக்டட் சீலிங் பிளானாக கொண்டு வந்துட முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், பிளான் வியூஸில் இந்த மெக்கானிக்கலில் செட் பண்ணிவிட்டு ரிஃப்ளெக்டட் சீலிங் பிளான், இந்த 4க்குமே ரிஃப்ளெக்டட் சீலிங் பிளான் தேவையில்ல. இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர் இல்லை 3rd ஃப்ளோர் 4th ஃப்ளோர் 2க்கு தான் சீலிங் பிளான் வேணாலும் அது 2க்கும் சீலிங் பிளான் வந்துடும். இப்போ லெவல் 3, லெவல் 1 இதை வேணாலும் நீங்கள் செட் பண்ணி உங்களோட ஆப்ஜெக்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ லெவல் 1ல் வரைஞ்சிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் கரெக்டாக லெவல் 1ல் இருக்கும். லெவல் 2ல் வரைஞ்சிங்கன்னா லெவல் 2ல் இருக்கும். லெவல் 3னா லெவல் 3ல் இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே பேரை மாற்றினா அங்கே பேர் மாறும். இது என்ன ஃப்ளோர். ஸோ கோஆர்டினேட் மாய்ச்சர் நேம் சேஞ்சு, அது இது கோஆர்டினேட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் அதாவது நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதனால் இது அலர்ட் பண்ணி காமிக்குது. ஸோ கோஆர்டினேஷன் லெவல் மட்டும் தான் மாறும், இது மாறலை. ஏன்னா இங்கே என்ன நேமில் இருக்கோ அதே நேமில் தான் உங்களுக்கு அது கிரியேட் ஆகும். அதுமாதிரி 2nd ஃப்ளோர் 3rd ஃப்ளோர்னு தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். இதே கொலாபரேட்டில் கோஆர்டினேஷன் ரிவ்யூ செலக்ட்ரிங் இந்த லிங்கை செட் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இதில் ஹாஸ்ட் ப்ராஜெக்ட், ஸோ இதில் ஸ்டேட்டஸ் கேட்டகரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ எக்ஸஸாக நீங்கள் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் இதில் மூலியமாக ரிமூவ் பண்ணிக்கலாம். கோஆர்டினேட் செட்டிங்,
ஸோ இந்த காப்பி மானிட்டர் மூலியமா ஒரு லெவல்ஸை நீங்கள் காப்பி பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே யூஸ் பண்ண காம்பவுண்ட்ஸ், ஸோ நீங்கள் ஆர்கிடெக்சர் பிளான் பண்ணும் போதே இந்த சிஸ்டத்தில் உள்ள பிளம்பிங் ஃபிக்ஸை ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அது மாதிரி சில கேபிள் ட்ரேஸ், எக்யூப்மெண்ட்ஸு, சுவிச்சஸ், லைட்டர்ஸ் இதெல்லாம் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆர்கிடெக்சர்லையுமே இந்த பிளம்பிங் டிவைஸை நீங்கள் உங்களால் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும், லைட்டிங்கை ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். பட் நீங்கள் ஏற்கனவே கஷ்டப்பட்டு ப்ளேஸ் பண்ணிட்டீங்க, அதை இந்த வீட்டு எம்இபி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த கொலாபரேட்டில் உள்ள கோஆர்டினேஷன் நியூ லிங்க்ஸுக்கா இல்லை இந்த ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டிங் டிவைஸை நீங்கள் பிரேக் பண்ண போகிறீங்களா இல்லை லைட்டிங் ஃபிக்ஸரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏற்கனவே நீங்கள் லைட் இதில் வச்சுருந்தீங்க அப்படின்னா லைட்டிங் ஃபிக்ஸரை கிளிக் பண்ணுங்கள், காப்பி இண்டிவிஜுவலி. ஸோ காப்பி வரப்போ தனியாக காப்பியை வந்துடணும். அலோ பேட்ச் காப்பி, இக்னோர் கேட்டகரினா இந்த எலமெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு காப்பி ஆகாது. எப்படி காப்பி ஆகும்னா காப்பி தனியாக காப்பி ஆகணும். மேப்பிங் பிஹேவியர், ஸோ ஒரிஜினலாக காப்பி ஆகணுமா இல்லை ஸ்பெசிஃபை டைப் மேப்பிங். ஸ்பெசிஃபை டைப் மேப்பிங் கொடுத்துட்டீங்கன்னா கீழே என்ன டைப்னு காமிக்கும். ஸோ இங்கே என்னென்ன லைட்டிங்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த லைட்டிங் லிஸ்ட்டு வரும். அதை நீங்கள் சூஸ் பண்ணி உங்கள் ஆர்கிடெக்சர்லேருந்து மேப்புக்கு மாற்றலாம். ஸோ புதுசாக நீங்கள் பிளம்பிங் ஃபிக்ஸர் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது மெக்கானிக்கல் எலிமெண்ட்ஸ், ஸ்ப்ரிங்க்லர், டெலிஃபோன் டிவைஸ் எதனாலும் எடுத்துக்க முடியும். ஸோ அது மாதிரி கோஆர்டினேஷன் ரேட்டிங்ஸ் மூலயமா உங்களோட எலமெண்ட்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸை நீங்கள் ஆர்கிடெக்சரல் ப்ராஜெக்ட் டு எம்இபி ப்ராஜெக்ட்டுக்கு கொண்டு வர முடியும். ரீஹவுன்சில் ஹாஸ்டிங் அப்படிங்கிறது இதோட பொசிஷனை நீங்கள் மாற்றுறதுக்குள்ள ஒரு ஆப்ஷன். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு அதோட பொசிஷனை ஈஸியாக மாற்றிக்க முடியும். இந்த ஸ்டாப் மானிட்டர் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இந்த எல்லா செட்டப்பும் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிரும். திரும்பி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து கொடுக்க வேண்டியது அவசியம். இந்த இன்டர்ஃபரன்ஸ் செக்ஸ் எல்லாமே உங்களோட அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்புறம் பண்ண வேண்டிய ஒரு ஆப்ஷன்ஸ். ஸோ இதை இப்போ கிளிக் பண்ணி என்ன ஆகும் அப்படின்னா நோ இன்டர்ஃபரன்ஸ் டிடெக்டட். ஸோ எந்த காம்பவுண்டுமே இன்டர்ஃபரன்ஸ் ஆகலை அப்படின்னு தனித்தனியாக காமிச்சிடும். இப்போ நான் ஒரு ஃப்ளோர் பிளான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஆக்டிங் ஒர்க் ஷீட், ஸோ இந்த ஆப்ஷன்லேயே நீங்கள் நிறையா ஒர்க் ஷீட் ஒன்று செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒர்க் ஷீட் கீழே தெரியும், மேலே இருக்கும், அப்படி தனியாக இருக்கும். ஸோ புதுசாக எப்படி ஒர்க் ஷீட் டெவலப் பண்ணுறது அப்படின்னா ஒர்க் ஷீட்டை கிளிக் பண்ணுங்கள், மூவ் லெவல்ஸ் அண்ட் கிரிட் ஒர்க் ஷீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மூவ் ரிமைனிங் எலமெண்ட் டு ஒர்க் ஷீட். ஸோ எந்த ஒர்க் ஷீட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா நான் info 1 அப்படிங்கிற ஒர்க் ஷீட்டை ஒன்று டெவலப் பண்ணுறேன். ஸோ ஒரு ஒர்க் ஷீட் ஒன்று உங்களுக்கு டெவலப் ஆயிடும். ஸோ இந்த ஒர்க் ஷீட்டில் info 1ங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷீட் லோட் ஆகும். அதே ஒர்க் ஷீட் கீழே உங்களால் லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்ஃபோ உள்ள ஏதாச்சும் நான் வரைகிறேன், புதுசாக ஒரு சிஸ்டத்தில் டக் சிஸ்டம் பிளேஸ் பண்ணுறேன். கொலாபரேட்டில் நியூ ஒர்க் ஷீட், நியூ info 2ன்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஆக்டிவ் ஒர்க் ஷீட்டாக info 2 மாறுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இதை செலக்ட் பண்ணி இதை info 1ன்னு மாற்றிட்டேன். இப்போ கரண்ட் ஆக்டிவ் ஷீட் info 1 செட் பண்ணிட்டேன், இல்லை info 2ன்னு செட் பண்ணிட்டேன் அப்படின்னு தனித்தனியாக ஒரு ஒர்க் ஷீட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணி. ஸோ இது மாதிரி தேவையான ஒர்க் ஷீட் டெவலப் பண்ணி ஒவ்வொரு ஒர்க் ஷீட்லையும் தனித்தனி காம்பவுண்ட்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ info 1 அப்படிங்கிறத நான் கரண்ட் ஒர்க் ஷீட்டாக செட் பண்ணேன் அப்படின்னா இது தெரியும், info 2லையும் இது தெரியும். பட் இது எதில் இருக்குது அப்படிங்கிறப்ப info 2 அப்படிங்கிற ஒர்க் ஷீட்டில் இருக்குது. ஸோ எந்த ஒர்க் ஷீட் ஆக்டிவில் இருக்கோ அந்த ஒர்க் ஷீட்டில் உள்ள காம்பவுண்ட் மட்டும் உங்களுக்கு விசிபிளாக தெரியணும் அப்படின்னா இங்கே உள்ள கிரே இன்ஆக்டிவ் ஒர்க் ஷீட்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ info 2 ஆக்டிவில் இருக்கிறதுனால அந்த ஒர்க் ஷீட் உங்களுக்கு தெரியல, info 1. இப்போ இதெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். இப்போ info 2ன்னு செட் பண்ணிட்டேன், இது ஹைட் ஆகிருக்கும், அதாவது இன்விசிபிளாக லைட் டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. ஸோ இப்போ இதில் வரைஞ்சேன் அப்படின்னா ஒரு சிஸ்டம், டக் சிஸ்டம். இப்போ கண்டிப்பாக அந்த ஜங்ஷன் பாக்ஸ்லாம் அதை கிரியேட் பண்ணிடும். பட் எது உங்களுக்கு ஹைலைட் ஆகும் அப்படின்னா இந்த ஒர்க் ஷீட் மட்டும்தான் ஹைலைட் ஆகும். ஸோ இது போல் ஒவ்வொரு ஒர்க் ஷீட்லையும் தனித்தனியாக ஒரு ரூட்டிங் கிரியேட் பண்ணி விசிபிளாக தெரிய வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒர்க் ஷீட்டை மாற்றுறதுக்கு டேரெக்டாக இங்கே வந்து மாற்றிக்க முடியும். அதே மாதிரி கொலாபரேட்ஸ் ஆப்ஷனில் இங்கே உள்ள வந்து மாற்றிக்க முடியும். ஸோ புதுசாக ஒர்க் ஷீட் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த ஒர்க் ஷீட் அப்படிங்கிற ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க் ஷீட்டில் நியூ, ரீநேம் அண்ட் க்ளோஸுங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஒர்க் ஷீட் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கவும் வாய்ப்பு இருக்கும். ஸோ எந்த ஒர்க் ஷீட்லாம் ஓப்பனில் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு விசிபிளாக எஸ்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக தெரியும். ஸோ விசிபிள் இன் ஆல் வியூஸ். ஸோ இந்த info 1 எந்த வியூஸ்லையுமே தெரியக்கூடாது அப்படின்னா இதை அன்டிக் பண்ணிடுங்க. ஸோ அந்த info 1ங்கிறது எந்த ஆப்ஜெக்ட்டுமே தெரியாது. ஸோ நீங்கள் info 1 கொடுத்தாலும் info 2 கொடுத்தாலும் எதுலையுமே தெரியும், ஏன்னா நம்ம அங்கே ஹைட் பண்ணி செட் பண்ணியிருக்கோம்.
ஸோ இது மாதிரி சூழ்நிலையில் இங்கே வந்து விசிபிள் இன் ஆல் வியூஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா வியூஸ்லையும் அது தெரியும். அப்படி தெரிகிறப்ப நீ எது கிரியேட் பண்ணிங்களோ அது மட்டும் தெரியணுமா, இல்லை அந்த ப்ராஜெக்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாமே தெரியணுமான்னு தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாப்டரில் கொலாபரேட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஆர்கிடெக்சர் ப்ராஜெக்டை MVP ப்ராஜெக்டாக மாற்றுறங்களை பற்றி பார்த்துட்டோம். அதே மாதிரி ஆர்கிடெக்சர் எலமெண்ட்ஸை எப்படி MEP எலமெண்ட்ஸாக மாற்றுங்கிறத பற்றியும், ஒர்க் செட்டை மெயின்டைன் பண்ணி எப்படி டிராயிங் வரைங்கிறத பற்றியும் பார்த்துட்டோம். ஸோ அடுத்த சாப்டரில் ஒரு வியூ எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம்.